அண்மைச் செய்தி. வயநாடு நிலச்சரிவு விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கூடிய நிலச்சரிவு விவகாரம் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தென்மண்டல அமர்வு தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த அமர்வு கேரள அரசு இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. அதே போன்று வயநாடு நிலச்சரிவு விவகாரத்திற்கு தொடர்புடைய பகுதிகளில் இயங்கக்கூடிய திட்டப்பணிகள் குறித்தான விவரங்களையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையானது கொடுத்திருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய கோட்டயம், இடுக்கி, வயநாடு ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் நடைபெறக்கூடிய மீட்பு பணி மற்றும் சேத விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அதே வேளையில இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோல் நடைபெறாமல் எடுக்கப்பட்டிருக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போன்று நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள், சாலை கட்டுமானங்கள், அதே போன்று மற்ற கட்டுமான திட்டங்கள் குறித்த விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை விசாரித்த நீதி தீர்ப்பாயம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தமிழ்நாடு அரசு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இதே போன்ற நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் அதிக உயர அளவிலான மலைகள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை தமிழ்நாடு அரசுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை, தமிழ்நாடு வனம், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை செயலாளர், தமிழ்நாடு தலைமை செயலாளர் ஆகியோர் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கூடிய நிலச்சரிவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டு அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு கொடுத்து வழக்கினுடைய விசாரணையை வரக்கூடிய செப்டம்பர் 9ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறாங்க.